வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோல சிவகார்த்திகேயன் நடிக்கிற அமரன் படத்தோட கதையை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த படத்தோட டைரக்டர் பேர் ராஜ்குமார் பெரியசாமி. இதுக்கு முன்னாடி இவர் எடுத்த படம் ரங்கூன். அந்த படம் நல்லாவே இருக்கும். இந்த படத்துல ஹீரோயினியா சாய் பல்லவி நடிக்கிறாங்க. மியூசிக் டைரக்டரா ஜிவி பிரகாசும், உலக நாயகன் கமல்ஹாசனோட ப்ரொடக்ஷன்ல இந்த படம் வர்ற ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. நம்ம தளபதி விஜய்க்கு ஒரு துப்பாக்கி மாதிரியும், நம்ம தல அஜித்க்கு ஒரு மங்காத்தா மாதிரியும், அதே மாதிரி நம்ம சிவகார்த்திகேயன் இந்த அமரன் படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டரா அமைய போகுது. அதுல ஒரு சந்தேகமும் இல்ல. ஆல்ரெடி நீங்க நிறைய வீடியோஸ் பார்த்திருப்பீங்க. இந்தியாவோட மிக உயரிய விருது ஆன அசோகா சக்கர வாங்கின மேஜர் முகுந்த் வரதராஜனோட லைஃப் ஸ்டோரியை பேஸ் பண்ணி எடுக்க போற மூவி தான் இதுன்னு. சோ அவரோட லைஃப் ஸ்டோரியை நீங்க ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல பார்த்திருப்பீங்க. அப்படியே ஒரிஜினல் ஸ்டோரியா இருக்க போகுதா? இப்போ மூவி கிளைமேக்ஸ்ல சிவகார்த்திகேயன் செத்துருவாரா அப்படி நிறைய டவுட் உங்களுக்கு இருக்குங்க. படத்தோட டைட்டிலேயே அதை சொல்லியிருக்காங்க. அமரன், அமரன்னா சாவே இல்லாதவன் தான் அர்த்தம். நம்ம டைரக்டர் ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி ஒரு சில சீன்ஸை மட்டும் மாத்தி எடுக்க போறாரு. அந்த ஃபுல் கதையை நம்ம இந்த வீடியோல இப்ப பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கிற நீங்க நம்ம சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம அந்த பெல் பட்டனையும் அமைக்கிறீங்க. வீடியோக்குள்ள போலாம் வாங்க. சிவகார்த்திகேயன் சென்னையில தான் பிறக்கிறாரு. சின்ன வயசுல இருந்தே ரொம்பவே சுறுசுறுப்பா இருப்பாரு. எந்த அளவுக்கு ஸ்டடீஸ்ல இம்பார்ட்டன்ட் தராரோ அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்லயும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. சிவகார்த்திகேயனோட அப்பா சின்ன வயசுல எப்படியாவது ஆர்மில ஜாயின் பண்ணணும்னு ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகிட்டாரு. ஏர்ஃபோர்ஸ்லயாவது ஜாயின் பண்ணிடலாம்னு ட்ரை பண்றாரு. அதுலயும் தோத்து போறாரு. இதனால எப்படியாவது நம்ம பையனை ஆர்மில சேர்க்கணும்னு அவருக்கு ரொம்பவே ஆசை. ஆனா அவங்க அப்பாவோட சிவகார்த்திகேயனுக்கு அது ஒரு வெறியாவே இருக்கும். ஏன்னா அவங்க ஃபேமிலியில அவங்க தாத்தா, அவங்க 2 மாமா எல்லாருமே இந்தியன் ஆர்மில இருந்தவங்க. அவங்க அப்பானால ஜாயின் பண்ண முடியல. ஸோ நான் கண்டிப்பா ஜாயின் பண்ணணும் அவருக்குள்ள ஒரு வெறித்தனமா இருக்கும். ஸ்கூல்ல நல்ல மார்க் எடுத்து சென்னையில இருக்கிற ஒரு காலேஜ்ல ஜாயின் பண்றாரு. இங்க தான் நம்ம ஹீரோயின் சாய் பல்லவி என்ட்ரி. சிவகார்த்திகேயன் அண்ட் சாய் பல்லவி 2 பேருமே ஜேர்னலிசம் குரூப் தான் எடுத்து இருப்பாங்க. நிறைய ரிசர்ச் ஒர்க் பண்ணும்போதும் அப்படியே அடிக்கடி 2 பேரும் பேசுறாங்க, நம்பரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. நார்மல் மெசேஜ் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் டெய்லி ஃபோன் காலா பேசி அது லவ்ல முடியுது. இங்க தான் நம்ம கதையில ஃபர்ஸ்ட் லவ் சாங் வருது. ஆனாலும் சிவகார்த்திகேயன் அவர் லவ் பண்ற விஷயத்தை அவங்க வீட்டுல சொல்லவே இல்லை. காலேஜும் முடியுது. காலேஜ் முடிஞ்சு நெக்ஸ்ட் டேவே அவர் ஆர்மி ட்ரைனிங் அகாடமில ஜாயின் பண்றாரு. ட்ரைனிங் கம்ப்ளீட் ஆகிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீ உங்க வீட்டுல பேசு, அதுக்கப்புறம் நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சாய் பல்லவி போன்ல சொல்றாங்க. ஆனா சிவகார்த்திகேயன் இல்ல, ட்ரைனிங் முடிச்சுட்டு கையோட நான் போஸ்டிங் வாங்கணும், அதுக்கப்புறம் எனக்கு நிறைய அச்சீவ்மெண்ட் இருக்கு, இப்போதைக்கு மேரேஜ் வேணாம் அப்படின்னு சொல்றாரு. நீ என்ன மேரேஜ் பண்ணிட்டா சந்தோஷமா இருக்க முடியாது, உனக்கும் கஷ்டம்னு சொல்லி அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு அவரு. இதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் அகாடமில ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ண அப்புறம் ஜூனியர் லெவல் ஆர்ம்டு ஃபோர்ஸ் வேலை கிடைக்குது. அந்த ஃபோர்ஸ் எப்படின்னா சொல்லப்போனா இந்த ஃபயர் சர்வீஸ், செக்யூரிட்டி சர்வீஸ், மெடிக்கல் சர்வீஸ் இந்த மாதிரி ஆர்மிலாம் பண்ணுவாங்களா, அதுக்கு ஈக்குவலான ஜாப் தான் அது. வேலை கிடைச்ச சந்தோஷத்துல லீவ்ல ஊருக்கு வராரு. அங்க போனதாங்க இன்னொரு டெஸ்ட். அது என்னன்னா சாய் பல்லவி டைரக்டா அவங்க வீட்டுக்கு போய் அவங்களோட லவ் மேட்டரை சொல்லி இருப்பாங்க. சிவகார்த்திகேயனும் சரி இப்போ மேரேஜ் வேணாம், இன்னொரு 3 வருஷம் கழிச்சு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அவர் நினைச்ச மாதிரி 2 வருஷத்துலயே அவருக்கு நெக்ஸ்ட் லெவல்ல ப்ரொமோஷன் கிடைச்சிரும். இவரோட ஹார்ட் ஒர்க் மட்டுமே இல்லாம நிறைய டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், மைண்ட் மேப்பிங் இப்படி நிறையவே பண்ணுவாரு. இதுக்கப்புறம் சாய் பல்லவியா மேரேஜ் பண்ணிக்கிறாரு. சிவகார்த்திகேயன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பாரோ சேம் அதே மாதிரி தான் அவங்க ஒய்ஃப் சாய் பல்லவியும் ரொம்பவே போல்டா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இங்க தான் நம்ம கதையில செகண்ட் லவ் சாங் வருது. இதுக்கப்புறம் அவரோட லைஃப் ரொம்பவே ஸ்மூத்தா போகுது. சிவகார்த்திகேயனுக்கு இப்ப இருக்கிற போஸ்டிங்ல ஹை ரேங்கிங் கிடைக்குது. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கேப்டனா ப்ரொமோஷன் கிடைக்குது. இவர் கீழே ஒரு டீமே வேலை செய்யறாங்க. அந்த டீமை ஹேண்டில் பண்றது இவர் தான். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா யுனைடெட் நேஷனோட மிஷன்ல இவரை ஒர்க் பண்ணா ப்ரொமோட் பண்றாங்க. அது லெபனான்ங்கிற ஒரு அரபிக் கண்ட்ரில நடக்குது. அந்த மிஷன்லயும் சக்சஸா கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம இந்தியாவுக்கு வராரு. அந்த மிஷனை சக்சஸா கம்ப்ளீட் பண்ணதுக்கு அவருக்கு 2 விஷயம் நடக்குதுங்க. ஒன்னு அவருக்கு அழகான ஒரு பொன் குழந்தை இருக்குது. இதுக்கு அப்புறம் சிவகார்த்திகேயனுக்கு காஷ்மீர்ல இருக்கிற 44 ராஷ்டிரிய ரைபிள்ஸ் பட்டாலியன்ல மேஜரா ப்ரொமோஷன் பண்றாங்க. இங்க தான் நம்ம கதையில இன்டர்வல் சீனே வருது. இந்த 44 ராஷ்டிரிய ரைபிள்ஸ் பட்டாலியனா 44 RRன்னு சொல்லுவாங்க. காஷ்மீர்ல அதிகமா டெரரிஸ்ட் அட்டாக் நடக்கிற இடம் தான் இது. சிவகார்த்திகேயன் மேஜரா அவரோட கேம்புக்கு போறாரு. அந்த கேம்ப்ல சிப்பாயா ஜாயின் பண்றவர் தான் விக்ரம் சிங். மீட் பண்ண ஃபர்ஸ்ட் டேவே சிவகார்த்திகேயன் அண்ட் விக்ரம் சிங் 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. இதுக்கு அப்புறம் தான் நம்ம கதையில ஃபர்ஸ்ட் ஃபைட் சீன் வருதுங்க. அங்க இருக்க ஒரு வில்லேஜ் ஆர்மில இருக்கிற இன்டெலிஜென்ஸ் டீம் மெம்பர் ஒருத்தரை அங்க இருக்கிற டெரரிஸ்ட் கண்டுபிடிச்சிடுறாங்க. அவரை ஆர்மி ட்ரெஸ் போட வச்சு ஊர் மக்கள் முன்னாடி சுட்டு கொலை பண்ண பிளான் பண்றாங்க. இங்க தான் சிவகார்த்திகேயன் என்ட்ரி கொடுக்குறாரு. அங்க இருக்கிற டெரரிஸ்ட் சுட்டு கொலை
கொலை பண்ணிட்டு அந்த ஆர்மி இன்டெலிஜென்ஸால காப்பாத்திடுறாரு. இதுக்கு அப்புறம் தான் நம்ம கதை வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போக போகுது. அங்க இருக்கிற மக்கள் வந்து நிறைய பேர் ஆர்மி அட்டாக் பண்றாங்க. ஏன்னா அந்த வில்லேஜ் வந்து பாகிஸ்தானோட பார்டர்ல இருக்கும். பாதி பேர் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த வில்லேஜை பாகிஸ்தான் கூட ஜாயின் பண்ணணும்னு நினைப்பாங்க. பாதி பேர் இந்தியா கூடவே இருக்கட்டும் அப்படின்னு இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதாவது ஆர்மி அங்க இருக்கிற ஆர்மி மெம்பர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த தீவிரவாதி கேங்ல 2 பேரை சுட்டு கொலை பண்ணனால அந்த மெயின் வில்ல வந்து கடுப்பாகிறான். நெக்ஸ்ட் டே அங்க இருக்கிற ஸ்கூல் பஸ்ல வந்து பாம் வைக்கிறான். அது வெடிச்சு அங்க இருக்கிற நிறைய குழந்தைங்க சாகுறாங்க. ஆனா அந்த பாம் அட்டாக் பண்ணவன் ஒருத்தன் தான். அவன் இன்னும் இந்த வில்லேஜுக்குள்ள தான் இருக்கான்னு தெரிய வருது. அவன் எங்க மறைஞ்சிருக்கான்னு சர்வலைன்ஸ் கேமரால செக் பண்ண சொல்றாரு சிவகார்த்திகேயன். இன்டெலிஜென்ஸ் டீம் கரெக்டா அவன் இருக்கிற இடத்த வந்து சொல்றாங்க. அந்த வில்லேஜ்ல இருக்கிற ஒரு ஆப்பிள் தோட்டத்துல தான் அவன் மறைஞ்சிருப்பான். சிவகார்த்திகேயன் அவரோட டீமை அங்க போய் டைரக்டா போய் அவன் அட்டாக் பண்ணி அங்கேயே வந்து அவனை சுட்டு கொலை பண்றாரு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இந்தியா ஃபுல்லா நம்ம ஆளு ஃபேமஸ் ஆகுறாரு. ஃபுல்லா எல்லா இடத்துலயும் பேசப்படுறாரு. அந்த வில்லன் ஆளுகிட்ட ஒரு நோட்ஸ் இருக்கும். அதை என்ன எழுதிருக்கான்னு தெரியாது. அதை வந்து டீகோட் பண்ண சொல்லுவாரு. வேற ஏதோ பிளான் பண்றாங்க, பெருசா பிளான் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாரு. அந்த வில்லேஜ்ல எலெக்ஷன் ஒன்று நடக்க போகுது. எலெக்ஷனுக்கு போன பூலிங் ஆபீசர் வந்து சுட்டு கொன்றுவான் அந்த வில்லன். இப்போ என்னன்னா அந்த வில்லேஜ்ல எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு கோயில் ஃபங்க்ஷன் நடக்க போகுது. எலெக்ஷன்ல வந்து கலவரத்தை உருவாக்கி, அதாவது முஸ்லிம்ஸ்க்கும் இந்துவுக்கும் கலவரத்தை உருவாக்கி ஃபங்க்ஷன்ல நிறைய பேர் கொலை பண்ண பிளான் பண்ணியிருப்பான். வீடியோ ரெக்கார்டர் வேற ஒன்று அனுப்புவான். இன்னும் 2 மாசத்துல இந்த காஷ்மீர் எங்க பாகிஸ்தான் கூட நான் சேர்த்து காட்டுறேன்னு, முடிஞ்சா உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ண அப்படின்னு சிவகார்த்திகேயன் சொல்லுவான். வீடியோ பேக்ரவுண்டை வச்சு அவன் இந்த வில்லேஜ்ல தான் இருக்கான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. நான் எந்த லொகேஷன்ல இருக்கான்னு தெரியல. இன்னும் எலெக்ஷனுக்கு வந்து ஒரே நாள் தான் இருக்கு. அதுக்கு முன்னாடியே அவனை தூக்கணும். சீக்கிரம் சர்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு சிவகார்த்திகேயன். இன்டெலிஜென்ஸ் டீம் வந்து அவன் இருக்கிற இடத்த ஒரு வழியா கண்டுபிடிக்கிறாங்க. அங்க இருக்கிற ஒரு 2 மாடி வீட்டுக்குள்ள தான் இருப்பான். சிவகார்த்திகேயன், விக்ரம் அண்ட் இன்னும் 4 பேர் மட்டும் அவங்களை அட்டாக் பண்ண அங்க கிளம்பி போறாங்க. ஆனா அங்க போய் பார்த்தா தான் தெரியுது அவன் ஒருத்தர் இல்ல, அவங்க கூட இன்னும் 2 பேர் இருக்காங்கன்னு. ஆர்மி ஆளுங்க வர்றது தெரிஞ்சுக்கிட்ட வில்லன்ஸ் வந்து அவங்கள பார்த்து சுட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா இவங்க எங்க இருந்து ஷூட் பண்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியவே இல்லை. பட் இந்த 3 வில்லன்கள் வந்து அவங்க வர்றதுக்கு முன்னாடியே 3 பேர் கரெக்டான பொசிஷன்ல வந்து உட்கார்ந்துட்டாங்க. இப்படியே கொஞ்ச நேரம் போகுது. ஈவினிங் ஆகிட்டா அவங்க வந்து கண்டிப்பா இங்க தப்பிச்சு போயிருவாங்க அப்படின்னு சிவகார்த்திகேயனும் விக்ரமும் 2 பேரும் டைரக்டா அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. எப்படியோ ஒருத்தனை சுட்டு எலிமினேட் பண்ணிடுறாங்க. வில்லன் வந்து அங்கிருந்து தப்பிக்க கண்ணீர் புகை கொண்டுகளை தூக்கி வீசுறான். கூடவே 2 கண்ணி வெடியையும் வெடிக்க வைக்கிறான். அந்த இடம் ஃபுல்லா புகை மூட்டமா மாறுது. முடிஞ்சா எங்களை இங்கேயே கொண்டு, இல்லைன்னா நாளைக்கு நாங்க எலெக்ஷன் பூத்துக்கு வர மக்கள் எல்லாத்தையுமே சுட்டு கொள்றோம் அப்படின்னு வில்லன் சொல்றான். கடுப்பான சிவகார்த்திகேயன் ஃபயர் பண்ணிட்டே உள்ள போறாரு. இன்னொருத்தனையும் சுட்டு கொலை பண்றாரு. மெயின் டெரரிஸ்ட் ஒருத்த மட்டும் தான் இருக்கான். அவன் தான் இந்த இயக்கத்தையே கிரியேட் பண்ணவன். அவனை தப்பிக்க விட்டா அயன் நிறைய பேர்த்த கொலை பண்ணுவான் அப்படின்னு விக்ரம் வந்து அந்த வீட்டுக்கு பின்னாடி இருந்தும் சிவகார்த்திகேயன் முன்னாடி இருந்தும் அட்டாக் பண்றாங்க. பட் வில்லன் கிட்ட இருந்து எந்த ஒரு அட்டாக்கும் வரல. ஸோ அவன் செத்துட்டான் அப்படின்னு விக்ரம் உள்ள போய் பாக்குறாரு. ஆனா அவன் சாகவே இல்லை. அவன் அங்க ஒளிஞ்சுதான் இருக்கான். அப்ப பார்த்து விக்ரமோட தலையில அவன் சுடுறான். அங்கே விக்ரம் வந்து சாகுறாரு. சிவகார்த்திகேயன் எப்படியோ அவனை அட்டாக் பண்ணி அங்கிருந்து எலிமினேட் பண்றாரு. ஸோ அந்த வில்லன் மெயின் வில்லனும் செத்துறான். அவன் சுட்டனால இவருக்கும் அடிபட்டு நிறைய பிளட் லாஸ் ஆகுது. ஆனா ஹாஸ்பிட்டல்ல போய் எப்படியோ காப்பாத்திடுறாங்க. இந்த வீர தீர செயலுக்காக அவருக்கு வந்து அசோக சக்கர அவார்டும் தராங்க. இப்படி ஹாப்பி எண்டிங்கா தான் நம்ம கதையை முடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கதையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.